ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங்கை பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி குளோபல் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாங் டேர்ம் ஆப் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்தது. ஸோ அதே கான்செப்ட் தான் இது. நம்ம வந்து ஜிஎம்ஆர் ஆப்பை யூஸ் பண்ணல, பட் அந்த ஆப் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு. இன்னும் கூடவே நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் கான்செப்ட் உள்ள ஆப்பு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பில் வந்து ஐடி ஃபயர் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால தான் மெயினாக நான் இதை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் போனீங்கன்னா இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1800 இதில் உங்களுக்கு நீங்கள் 1800 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 6 டாஸ்க்கு கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி 6 டாஸ்க்குக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா கிடைக்கும். சரியா? நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்னா 1800 பே பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா அப்படிங்கிறப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் 1800 எடுத்துடுவீங்க. சரியா? அப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 1 மந்தில் எடுத்துடுவீங்க. ஸோ இந்த ஜிஎம்ஆர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 6 to 7 months ரன் ஆச்சு. இந்த ஆப் ஒரு 4 to 6 months ரன் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். சரியா? ஸோ 1 மந்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடுறீங்க. ஸோ 1 மந்த்துக்கு மேலே எத்தனை நாள் ரன் ஆகுதோ எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ நல்ல ஆப் இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இவங்க வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 year கொடுத்துருக்காங்க. விஐபி 1க்கு, அதாவது 1800 பே பண்ணி ஜாயின் பண்ணால் ஒரு நாளைக்கு 60 ரூபா அப்படின்னு சொல்லி 1 yearக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 1 year ஆப் ரன் ஆகலைனாலும் ஒரு 4 to 6 months ரன் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? அதனால தான் நான் சொன்னேன், லாங் டேர்ம் ஆப் கான்செப்ட் இல்லை, இது வேறு கான்செப்ட். இதில் ஐடி ஃபயரும் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா விஐபி 2ல் 4500க்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஒரு டாஸ்க்குக்கு 15 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 150 ரூபா கிடைக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு 4500 அப்படியே ரிட்டர்ன் வந்தது நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு. அதுக்கு மேலே ரன் ஆகிறது உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ நீங்கள் போடுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளான் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் 4000 இப்போ 1800 பிளான் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்கம் பிடிச்சிருக்கு, நீங்கள் செகண்ட் பிளானுக்கு அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் பிளானுக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். 4500க்கு நீங்கள் 4500 ரீசார்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 1800 ப்ராஃபிட் எடுத்தீங்க இல்லையா? ஸோ அதை டெய்லி நீங்கள் விட்ரா போட்டு வந்துட்டு இருப்பீங்க. அது போக அந்த நீங்கள் போட்ட 1800 உங்கள் வாலெட்டுக்கே திரும்பி வந்துடும். அதை நீங்கள் வந்து விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். சரியா? இதில் வந்து ஏதாவது ஒரு பிளானில் தான் நீங்கள் இருக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1800 பிளான் போடுறீங்க, அந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பிளானுக்கு அப்கிரேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா, நீங்கள் செகண்ட் பிளானை அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் போட்ட ஃபஸ்ட்டு பிளானுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் வாலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து நல்ல பெனிஃபிட் உள்ள ஆப் தான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ 1800 ப்ராடக்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 12% கமிஷன் கிடைக்கும். சரியா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 216 ரூபா ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். சரியா? இப்போ நீங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எனக்கு 216 ரூபா கிடைக்கும். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் இல்லையா ஒருத்தவங்களுக்கு இல்லை, அப்போ அவங்களுக்கு வந்து செகண்ட் லெவலில் 72 ரூபா கிடைக்கும். அவங்க இன்னொருத்தவங்க கிட்டே ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து 36 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டீம் சேர்க்க நீங்களும் ஏர்ன் பண்ணலாம், உங்களுக்கு மேலே உள்ளவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து டீம் உள்ளவங்க வந்து இதில் நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? இதில் விஐபி 2ல் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு 540 ரூபா கிடைக்குது. செகண்ட் ரெஃபரலில் 180 ரூபா கிடைக்கிது. தேர்ட் ரெஃபரலில் 90 ரூபா கிடைக்கிது. சரியா? பிளான் இதில் அப்படியே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஆப்லலாம் கொடுப்பாங்க இல்லையா? இதில் வந்து அதாவது கெட்டு அவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு 10%, செகண்ட் லெவலேருந்து 5%, தேர்ட் லெவலேருந்து 3% அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதில் டாஸ்க் ரிபேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டாஸ்க் ரிபேட்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலேருந்து உங்களுக்கு 5% கிடைக்கிது. அதாவது இப்போ 1800 பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 ரூபா வரும்போது எனக்கு அதிலேருந்து ஒரு 3 ரூபா கமிஷன் வரும். சரியா? இதுதான் பிளானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ்னு இருக்கு இல்லையா செகண்டா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல
1800, அதாவது ஃபஸ்ட்டு பிளான் போடுறீங்கன்னா 1800 டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சன்பே, ஆல்பே, வாவ்பே இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வேறு எதுவுமே இல்லை. லாங் டேர்ம் ஆப்பில் வந்து சேனல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த சன்பே ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் சேனலில் சன்பேன்னு கொடுத்துட்டு ரீசார்ஜ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் எல்லா ஆப்லேயுமே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பேடிஎம்மா என்னன்னு கேட்கும். நீங்கள் பேடிஎம்மில் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடலாம். வந்தது சீப். ஓகே, இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை எப்படி பை பண்ணுறது அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு விஐபின்னு இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 1800 ப்ராடக்ட்டை பை பண்ணியிருக்கேன். அதனால் கரண்ட் ஐடென்டிட்டியில் வந்து எனக்கு 1800 காட்டுது. சரியா, அதுக்கப்புறம் 4500 இருக்கு இல்லையா, ஸோ இதை பை பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கரண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்துடும். சரியா, நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ப்ராடக்ட்டும் பை பண்ணிட்டீங்க. நீங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கி வீல் கிடைக்கும். சரி, அந்த லக்கி வீலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லக்கி வீல் கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 99 ருபீஸ், 333 ருபீஸ், அப்புறம் 181 ருபீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு லக்கி வீலில் வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். சரியா, மற்ற ஆப் மாதிரி 5% கூப்பன் அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு 99 ருபீஸாவது உங்களுக்கு இந்த லக்கி ஸ்பின்னில் கிடைக்கும். சரியா, ஓகே. இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்டும் பை பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும், 1800 பிளான் பை பண்ணிங்கன்னா 60 ரூபா கிடைக்கிது. இந்த டாஸ்க்கு நீங்கள் எப்படி இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு கீழே ஹோம் பேஜில் ஹோமு ப்ராஃபிட்க்கு அப்புறம் ஸ்டார்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்டிங் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 செகண்ட் மட்டும் கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இன்றைக்கி சண்டே, அதனால் இதில் வந்து உங்களுக்கு டாஸ்க்கு வராது. சண்டே மட்டும் டாஸ்க்கு வராது, மற்ற நாளில் வரும் உங்களுக்கு. சரியா, வீக்கெண்ட் நாளில் சண்டே கிடையாது, மற்ற நாள் உங்களுக்கு வரும். அது எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 இது வரும். சரியா, ஒரு 6 ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஆகுமே, நீங்கள் பயப்பட வேணாம். 6 ஆப்பையும் நீங்கள் டவுன்லோடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால்னு காட்டுமே தவிர்த்து உங்களோட ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆகாது. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து மெமரி ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி கெட்டு கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். அந்த 6 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வந்துடும். நான் இந்த வீடியோ தனியாகவே போடுறேன். சரியா, இன்றைக்கி சண்டேங்கிறனால நம்மளால் இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட முடியல. நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கெட்டு கொடுக்குற மாதிரி அதில் இன்ஸ்டால் கொடுக்கணும், அது கொஞ்சம் லோட் ஆகும். சரியா, பர்சன்டேஜ் கணக்கில் லோட் ஆகும். அதாவது 10, 15 அந்த மாதிரி 100 வந்ததும் அது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதே மாதிரி 6 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 ரூபா வந்துடும். ஓகேவா, இதில் வந்து ஐடிஃபையர் ப்ராப்ளம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அதாவது நான் சொல்லிட்டேன் மினிமம் வந்து 1800 ரூபா. சரியா, ஸோ உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி லிங்க் வாங்கிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நிறைய லாங் டேர்ம் ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாங் டேர்ம் ஆப்பில் எதுவும் ஆப் நல்லா ரன் ஆகுது, பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வேணும்னாலும் இனி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரியா, மை பேஜில் போனீங்கன்னா அந்த டவுன்லோடு ஆப்புன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரியா, வேறு என்ன இருக்குது இதில், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி லிங்க் வாங்கி ரீசார்ஜ் பண்ணாமல் இன்வேலிட் போட்டிங்கன்னா உங்கள் ஐடியா ஃபயர் பண்ணிடுவாங்க. சரியா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாத பட்சத்தில் உங்கள் ஐடியா ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதிகமாக வந்து இன்வேலிட் மெம்பர்ஸ் வந்து லிங்க்கை வாங்கிட்டு சரி வாங்க போடலைன்னா நம்ம ஐடி தானே ஃபயர் ஆகுங்கிறனால லிங்க்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக பண்ணும்போது எங்கள் ஐடிக்கு வந்து பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. சரியா, எதுக்காண்டி இன்வேலிட் மெம்பர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஐடி ஃபயர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ அதனால் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த லிங்க்கை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.